வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்ஃபினிக்ஸ்ல இருந்து நிறைய மொபைல் ஃபோன்ஸ்க்கான ரிவ்யூ நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். ஆனால் அவங்க லான்ச் பண்ண எல்லா மொபைல் ஃபோன்லையும் பெரும்பாலும் அவங்க யூஸ் பண்ண ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹீலியோனுடைய A22, P22, P25 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீடியம் ரேஞ்ச் ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸ் தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ப்ராசஸரை சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நீங்கள் நிறைய பேர் வந்து இன்ஃபினிக்ஸை கேட்டே இருந்தோம். ஒரு வழியாக அதை சேஞ்ச் பண்ணி ஓரளவுக்கு ஒரு நல்ல ப்ராசஸரோட ஒரு மொபைல் ஃபோன் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்ஃபினிக்ஸ் Note 7 பற்றின விமர்சனத்தை இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த இன்ஃபினிக்ஸ் Note 7 மொபைல் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா குளோபலி அவங்க ஏற்கனவே லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ எப்போ தான் இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு வழியாக இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த மொபைலினுடைய சரியான ப்ரைஸ் எனக்கு தெரியாது. மொபைலுடைய பாக்ஸுக்கு பின்னாடி எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 15,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக 15,000 லான்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்னும் இதை விட கம்மியான ப்ரைஸில் காம்படிட்டிவான ப்ரைஸில் லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மொபைல் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மொபைல் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங் தான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து இன்ஃபினிக்ஸ் Note 7 அப்படிங்கிற ஒரு உங்கள் மொபைல் ஃபோனுடைய பிராண்டிங்கை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பின்புறத்தை பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைலினுடைய ஹைலைட்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் திறந்து பார்த்தோம் அப்படின்னா மொபைல் ஃபோன் தவிர அந்த மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு TPU ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 18 வாட் சார்ஜர், ஆனால் வந்து மைக்ரோ USB போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிம் எஜெக்டர் பின், அப்புறம் மொபைல் ஃபோனுடைய டிஸ்பிளே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரீன் கார்டு ஃபில்மும் கொடுத்துருக்காங்க. கடைசியாக குவிக் ஸ்டார்ட் கைட், யூசர் மேனுவல் போன்ற இதர டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்மக்கிட்ட வந்திருக்கிறது க்ரீன் கலர். ஸோ இந்த க்ரீன் தவிர 2 கலர் வேரியன்ட்ஸ், மொத்தமாக ஒரு 3 கலர் வேரியன்ட்ஸில் இந்த மொபைல் அவைலபிளாக இருக்குது. இந்த இன்ஃபினிக்ஸ் Note 7 நம்ம கையில் எடுத்தோடனே முதல்ல நம்ம ஃபீல் பண்ணுறது என்னன்னா இந்த மொபைலினுடைய சைஸ். இவ்வளோ பெரிய மொபைல் ஃபோன், கிட்டத்தட்ட ஒரு 7 inch ஃபார்ம் ஃபேக்டரில் ஒரு மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இதோடைய ஸ்க்ரீனுடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 20.5 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்கிறதுனால கையில் பிடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதோடைய டிஸ்பிளே சுற்றி இருக்க பெசல்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிறுசாக இருக்குது. கிளாஸ் பாடி மாதிரியான ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பாடி தான் இது, பட் இந்த பாடியோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி நல்லா இருக்குது. அதுக்கு மேலே எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த ஜெம் கட் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டர்ன். ஸோ நல்ல ஒரு லைட்லாம் பட்டோம்னா தக்கன்னு மின்ற மாதிரி ஒரு பேட்டர்ன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபினிக்ஸ் Note 7 கீழ்ப்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ USB போர்ட், ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 3.5mm ஆடியோ ஜாக், அப்புறம் சிங்கிள் மைக் கொடுத்துருக்காங்க. மேல்புறத்தில் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த டிஸ்பிளேக்கும் அந்த பெசலுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன இடத்துக்குள்ள ஒரு செகண்டரி ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோனில் DTS சப்போர்ட்டோட ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸுடைய குவாலிட்டி நல்லா லவுடாக இருக்குது, எஃபெக்டிவாகவும் இருக்குது. ஒரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா சிம் கார்டு ட்ரே, 2 சிம் கார்டு மற்றும் ஒரு SD கார்டை நீங்கள் ஒரே நேரத்தில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டூயல் VoLT சப்போர்ட் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடில் வால்யூம் பட்டன், அது கீழே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த பவர் பட்டனுக்குள்ள சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சின்ன ஒரு ஏரியா வந்தாலும் ஃபாஸ்ட்டாகவும் அக்யூரேட்டாகவும் ரெஸ்பான்சிவாக இருக்குது. அதை விட ஃபாஸ்ட்டாக இருக்கிறது ஃபேஸ் அன்லாக்கிங். ரொம்ப டிபெண்டபிளான ஒரு செக்யூரான அன்லாக்கிங் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. மொபைலில் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்குமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இப்போ என்ன பெரிய மொபைல் ஃபோனாக இருந்தாலும் வெயிட் அவ்வளவா இல்லை. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் தின்னான பேட்டரி கொடுத்துருக்காங்க போல. கையில் பிடிக்கிறதுக்கு ஒரு ஈவனான வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. ஏன்னா இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல், இந்த கிளாசி ஃபினிஷிங் வந்து லைட்டாக ஸ்லிப்பரியாக இருக்கும். கேஸ் கொடுத்துருக்காங்க, கேஸ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைலோடைய டிஸ்பிளே ஒரு 6.95 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய ஒரு டிஸ்பிளே. இன்றைய காலகட்டங்களில் வீட்டில் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கோ இல்லை ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி ஒரு பெரிய டிஸ்பிளே நிறைய பேருக்கு தேவைப்படுது. ஆனால் இவங்க வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் HD+ இல்லாமல் ஃபுல் HDயும் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருந்திருக்கும். இந்த HD+ கொடுத்ததுனால எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இதில் வந்து தாராளமாக நீங்கள் HD கண்டென்ட்லாம் நீங்கள் பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இல்லை HDனாலையா இல்லை டிஸ்பிளேனுடைய தரத்தினாலையா அப்படின்னு புரியல. பட் சமீபத்தில் நான் பார்த்த எல்லா மொபைல் ஃபோன்லேயும் எந்தெந்த மொபைல் ஃபோனில் HD டிஸ்பிளே இருக்கோ பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது. அதுவும் அவுட்டோர் கண்டிஷன் பிரைட்னஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் தெரியல. நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கேம் விளையாடுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு படம் பார்க்குறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த டிஸ்பிளே ஓகே தான் இருக்குது. கலர் ரீப்ரொடக்ஷன், வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. கேமரான்னு பார்த்தோம் அப்படின்னா பின்புறத்தில் ஒரு சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள ஒரு 4 கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த 4 கேமரா கீழே குவாட் LED ஃபிளாஷ், 4 LED ஃபிளாஷும் கொடுத்துருக்காங்க. ஃபிளாஷுடைய பவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இது வந்து 4 கேமரான்னு சொல்லிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயின் கேமரா 48 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க.
2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர், 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர், அப்புறம் எத்தனை மெகா பிக்சல்னு சொல்லாம ஒரு ஏஐ கேமரா அப்படிங்கிறாங்க. இந்த ஏஐ கேமரா என்ன செய்யுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா லைட் இன்ஃபர்மேஷனை வாங்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா இந்த இமேஜ் போட்டோ எடுக்கிற இமேஜை வந்து ப்ராசஸிங் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஓரளவுக்கு நல்லாவே வேலை செய்யுது. ஆக்சுவலா இந்த 48 மெகா பிக்சல் கேமரால வச்சு எடுத்த போட்டோஸ்லாம் சாம்பிள்ஸ்லாம் பாருங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சில் இன்ஃபினிக்ஸ் கம்பெனிலேருந்து வர மொபைல் ஃபோன் அப்படின்னு பார்க்குறப்போ கேமரா சூப்பராகவே நல்லா திருப்திகரமாகவே இருக்கு. எனக்கு லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜ் நல்லா ஷார்ப்பாகவும் கிளியராகவும் இருக்கு. லோ லைட்டுக்காக நைட் மோடும் கொடுத்துருக்காங்க. பட் இன்டோர் கண்டிஷன்லையும் சரி இமேஜோடைய கிளாரிட்டி நல்லாவே இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கிறப்போ டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கு. எட்ஜ் டிடெக்ஷன் ஹியூமன் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி நான் ஹியூமன் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி எட்ஜ் டிடெக்ஷன் அக்யூரேட்டாகவே இருக்கு. மேக்ரோ கேமரா ஒன்று தான் லைட்டாக இடிக்குது. ரொம்ப ஒன்றும் திருப்திகரமான ஒரு மேக்ரோ கேமரான்னு சொல்ல முடியாது. அதுவும் 2 மெகா பிக்சல் எதுக்கு அவங்க கொடுக்குறாங்கன்னு தெரியல. பிளஸ் இந்த 48 மெகா பிக்சல் கேமரா வச்சு நீங்க வீடியோஸ் நீங்க ஷூட் பண்ணலாம். 1080p வீடியோஸ் வரைக்கும் நீங்க ஷூட் பண்ணலாம். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஒன்றும் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு ஸ்மூத்தான ஃபுட்டேஜ் நீங்க ஷூட் பண்ணலாம். ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா பொட்டு நாட்ச் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல்ல பொட்டு நாட்சுக்குள்ள 16 மெகா பிக்சல் கேமரா. இந்த செல்ஃபி கேமரா வச்சு எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ் லைட் கண்டிஷன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கிளியராகவும் கிறிஸ்பாகவும் இருக்கு. லோ லைட் கண்டிஷன்ஸ்லயுமே ஓரளவுக்கு இந்த பிரைஸ் ரேஞ்ச் வச்சு பார்க்குறப்போ ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு கேமரா கொடுத்திருக்காங்க. ஓவராலா பார்க்குறப்போ இந்த மொபைலுடைய கேமரா வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஓகே. இன்னொரு விஷயம் என்ன திருப்திகரமா இருக்கு அப்படின்னா இந்த மொபைலுடைய பெர்ஃபார்மன்ஸ். Helio G70 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் என்ன ஈக்குவலன்ட் Snapdragon ஈக்குவலன்ட்னு பார்த்தோம் அப்படின்னா Snapdragon 665 கிட்ட அதோட நெருங்கி பெர்ஃபார்மன்ஸ் கிட்ட நெருங்கி வரும். இது G சீரிஸ் அப்படின்னோடனே கேமிங் விளையாடலாமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ தாராளமாக நீங்கள் கேமிங் விளையாடலாம். 3D கேம்ஸ் கூட நீங்க தாராளமா ஹை ரெசல்யூஷன் இன்டென்சிவ் கேம்ஸ்ல நீங்க போட்டு நீங்க விளையாடலாம். ஆனா கிராபிக்ஸ்னுடைய குவாலிட்டியே மீடியமோ இல்ல லோ கிராபிக்ஸ்ல நீங்க போட்டு விளையாண்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஹீட்டிங் இஷ்யூ பெருசா கிடையாது. இப்போலாம் மீடியாடெக் ப்ராசஸ் நம்ம பார்க்குறப்போ ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த ஸ்னாப்டிராகன்ல நமக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இன்னும் அந்த மீடியாடெக் மேல நமக்கு லைட்டா வர மாட்டேங்குது. பட் அதாண்டி பார்த்தோம் அப்படின்னா 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. தேவையான எல்லா சென்சர்ஸும் எந்த சென்சரும் குறை வைக்காம எல்லாமே கொடுத்திருக்காங்க. கேம்ஸ் மட்டும் இல்ல அன்றாட வாழ்க்கையில் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த அப்ளிகேஷனா இருக்கட்டும் ஃபாஸ்டா லோட் ஆகுது. மல்டிடாஸ்கிங் ரொம்ப ஒன்றும் திருப்திகரமா இல்ல. பட் ஒரு லேக் இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இந்த நோட் 7 ரன் ஆயிட்டு இருக்கிற ஓஎஸ் பார்த்தோம் அப்படின்னா Android 10க்கு மேல XOS அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய கஸ்டம் ஸ்கின் கொடுத்திருக்காங்க. யூசுவலா XOSல வந்து எக்கச்சக்கமா ப்ளோட்வேர் வரும். இதுல வந்து ப்ளோட்வேர் இருக்கு ஆனா கம்மி பண்ணிருக்காங்க. ஆட்ஸ் அவ்வளவா நான் பார்க்கல. பட் அவங்க தேவையில்லாம கொடுத்துருக்கிற அந்த சில அப்ளிகேஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த அப்ளிகேஷன்ல இருந்து அப்பப்போ நோட்டிபிகேஷன் வந்து தொந்தரவு பண்ணுது. ஸோ உங்களுக்கு பிடிக்காத அப்ளிகேஷன் நீங்க அன்இன்ஸ்டால் இல்லாட்டி டிசேபிள் பண்ணி விட்டுறலாம். நோட்டிபிகேஷனை நீங்க பிளாக் பண்ணி விட்டுறலாம். இதெல்லாம் பண்ணிட்டு இந்த மொபைல் நம்ம யூஸ் பண்றப்போ நீங்க யூஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல எனக்கு எல்லா இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோன் டெக்னோ மொபைல் ஃபோன்ல பிடிச்ச ஒரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் டர்போ. வாட்ஸ்அப் அதிகமாக யூஸ் பண்றவங்களுக்கு எக்கச்சக்கமான ஹேக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி சோஷியல் டர்போ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் இருக்கும். பட் அது தவிர வாட்ஸ்அப் மட்டுமே டேட்டா யூஸ் பண்ற மாதிரி வாட்ஸ்அப் மோட் உங்களுக்கு இருக்கு. பைக் மோட், பைக்ல நீங்க போறப்போ உங்களுக்கு இந்த தொந்தரவு இருக்கா இல்லாம இருக்கக்காக பைக் மோட் கொடுத்திருக்காங்க. ஐ ப்ரொடெக்ஷன் மோட், டார்க் மோட், இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அது தவிர அவங்க கொடுத்திருக்க ஒரு சில சாஃப்ட்வேர் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கு. அது இந்த எக்ஸ்பாய் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் கொடுத்திருக்காங்க. அந்த எக்ஸ்பாய் வந்து சும்மா ஒரு ஆக்மெண்டட் ரியாலிட்டி அப்ளிகேஷன். ஒரு சின்ன ஒரு கார்ட்டூன் அனிமேட்டட் கேரக்டர் அங்கங்க போயிட்டு வருது. அது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு அப்ளிகேஷன் மூலமா நீங்களே உங்களுக்கு பிடிச்ச ஒரு டூடில் ஏதாச்சும் நீங்க வரைஞ்சிட்டு அதை வந்து நீங்க ஆக்மெண்டட் ரியாலிட்டி மூலமா நீங்க பார்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் தாங்கி ரன் பண்றதுக்கு இந்த மொபைல்ல 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு பாக்ஸுக்குள்ள 18 வாட் சார்ஜர் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னேன். இந்த மொபைல ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 2 hours ஆகுது. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மாடரேட் யூசேஜ்ல இந்த மொபைல் போன் 2.5 நாள் கிட்ட வருது. ஸோ ஃபைனலா இந்த Infinix Note 7 வாங்கலாமா வேணாமான்னு என்னை கேட்டீங்க அப்படின்னா பிரைஸை பொறுத்து இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கெஸ் என்ன அப்படின்னா ஒரு 12,000 கிட்ட அவங்க லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இந்த Infinix Note 7ல பிரைஸை தள்ளி வச்சுட்டு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரிய டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, 18 வாட் சார்ஜர், நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், பல இன்ட்ரெஸ்டிங்கான அம்சங்களோட இவங்க கொடுத்திருக்க UI. விலை மட்டும் தெரியட்டும், மொபைலை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற என்னுடைய கருத்தை கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி விடுறேன். பட் இந்த மொபைலை பத்தின வேற சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த பதிவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் உபயோகமாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.